வணக்கம், நான் பிரபு. இந்த வீடியோவில் வந்து ஹீரோ செக்ஷனை எப்படி வெப்சைட்டில் செய்கிறத பார்க்க போகிறோம். கோடிங் மூலம், ஃப்ரண்ட் எண்ட் கோடிங் மூலம். ஹீரோ செக்ஷன் சொன்னால் இப்போ எப்படின்ற எக்ஸாம்பிளுக்கு நான் கூகுளில் தெரிஞ்சிங்கண்டா ஹீரோ செக்ஷன், இதைத்தான் ஹீரோ செக்ஷன் சொல்கிறது. அதாவது ஹெடருக்கு பிறகு அடுத்த எங்கள்ட மெயின் செக்ஷன் தொடங்க முதல்ல ஒரு ஸ்லைடராகவோ ஒரு இமேஜாகவோ ஏதாவது ஒரு செக்ஷனாக இருக்கும். அதை தான் சொல்கிறது. அதை நாங்கள் இப்படி மொபைல் வெர்ஷனில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது நாங்கள் கடைசியாக பார்த்த டியூட்டோரியல் மொபைல் மெனுவை எப்படி யூஸ் பண்ணுறது எங்கள்ட ஃபைலோடு சொல்லி. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, இதை க்ளோஸ் பண்ணுறது ஸ்டைலெல்லாம் தேவையில்லை. கண்ட்ரோல் என்ன அமர்த்தி நியூ போட்டு கண்ட்ரோல் எஸ் அமர்த்தி அதை நாங்கள் எங்கள்ட ஃபைல்லையே சேவ் பண்ணுறேன். பேர் வந்து ஹீரோ செக்ஷன் சொல்லி அதை வந்து HTML சேவ் பண்ணிக்கொள்கிறேன். சேவ் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் அந்த சேவ் பண்ணின ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தோம்னா ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இதில் ஹீரோ செக்ஷனை காணையில் அப்போ நான் மாறி சேவ் பண்ணிட்டு நிற்கிறேன். இமேஜுக்குள்ளே நிற்கிறேன், அதெல்லாம் காணையில் வெளியில் இருக்குது. இந்த இருக்குது ஹீரோ செக்ஷன். அதை நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன். நான் முதல்ல என்ன செய்து வச்சுனான்டா, இந்த பிக்சல் வெப்சைட்டில் போய் இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி வச்சுனா இது எந்த இமேஜ் ஆகணும்னாலும் இருக்கலாம். அதை நாங்கள் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நாங்கள் வளமை மாதிரியே இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். நான் ஏன் டிரெக்டாக இந்த இண்டெக்ஸில் செய்யலைன்னு சொன்னால், இந்த செக்ஷனை மட்டும் சில பேர் யூஸ் பண்ணுவீங்க. இந்த செக்ஷன் மட்டும் எப்படி செய்யணுன்னு சில பேர் பார்ப்பீங்க. இப்போ அவைக்கு தேவைன்றதுக்காண்டி தான் நான் தனித்தனியாக செஞ்சுட்டு ஃபைனலாக வந்து நான் அதை ஜாயின் பண்ணி காட்டுவேன். இப்படி இதை நாங்கள் இண்டெக்ஸ்லேயோ இல்லை ஒரு ஃபைலுக்குள்ளேயோ கோக்குறதுண்டு. இப்போ சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணால் எங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் தான் தெரியும் வளமை மாதிரியே. இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணி டிவி கொடுக்குறேன். டிவிக்கு ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். கிளாஸில் நேம் வந்து ஹீரோண்டு கொடுக்குறேன். ஹீரோண்டு கொடுத்துட்டு அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்டா, நாங்கள் டிரெக்டாக கிளாஸ் ஸ்டைல் கொடுப்போம். ஸ்டைல் கொடுக்குறேன். ஸ்டைலுக்கு வந்து கிளாஸ்ன்ற அப்படியா டாட் ஹீரோக்கு வந்து ஹைட் கொடுக்குறேன். ஹைட் வந்து ஒரு 50 விசிபிள் ஹைட் கொடுக்குறேன். விஹெச் விட் வந்து 100% கொடுக்குறேன். அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் இந்த மாதிரி இமேஜ்ன்ட்டு கொடுத்துட்டு இமேஜுக்கு நாங்கள் யூஆர்எல் கொடுக்கணும். யூஆர்எல்லுக்குள்ளே போய் இமேஜஸுக்குள்ளே நான் இங்கே ஒரு இமேஜஸ் வச்சுருக்கிறேன் ஃபோல்டர். அந்த ஃபோல்டரில் இதுதான் நான் டவுன்லோட் பண்ணது. அப்போ இதுண்ட ரீநேம் பண்ணிக்கொள்கிறோம். இதை மெயின் இல்லாட்டி ஹீரோ இமேஜ் போடுவோம். ஹீரோண்டே போடுவோம். ஹீரோண்டு போட்டுட்டு இதை நான் ஹீரோண்டு இங்கே கூப்பிட்றேன் ஜேபிஜி. இப்போ நான் இதை ரிஃப்ரெஷ் பண்ணேன்டா எங்களுக்கு இந்த ஹீரோ இமேஜ் இப்படி வந்திருக்கு. இதுலேயும் நாங்கள் வளமையாக செய்கிற மாதிரி பாடிக்கு இங்கே நாங்கள் எப்படியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ற ப்ராப்பராக பார்க்குறதுக்காண்டி பேடிங் 0 மார்ஜின் 0 கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இமேஜ் இப்படி வந்துடும். அவனை இமேஜ் வந்து ஃபுல்லாக இருக்குது, பெரிய இமேஜ்ன்றதால் இப்படி காட்டுது. அப்போ இமேஜின் சைஸை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம். இப்போ பேக்ரவுண்ட் சைஸ் அதை வந்து நான் கவர்ண்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணேன்டா இப்படி காட்டும். அதாவது அந்த இமேஜை கவர் பண்ணி காட்டும் ஃபுல்லாக. இந்த பாக்ஸுக்குள்ளே இமேஜை கவர் பண்ணும். இதில் ஒவ்வொன்று இருக்கு. இப்போ கண்டெய்னர்ண்டு கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். இதில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் கொடுக்கக்குள்ளே அந்த இமேஜ் வந்து பாக்ஸுக்குள்ளே ஃபுல்லாக ஃபிட்டாக இருக்குது. ஆனால் லெஃப்ட்டில் இன்னொன்று வந்திருக்கு. அப்போ அதையும் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பேக்ரவுண்ட் ரிப்பீட்டுன்னு ஒன்று இருக்குது. பேக்ரவுண்ட் ரிப்பீட்டை நீங்கள் நோ ரிப்பீட்டுன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி வரும். நோ ரிப்பீட்டுன்னு கொடுத்தா பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா பிளாங்க் வந்துட்டுது. அப்போ நீங்கள் சென்டர் பண்ணணும்னு சொன்னால் பேக்ரவுண்ட் சென்டர்ன்ட்டு அதுக்கும் ஒன்று இருக்குது. பேக்ரவுண்ட் பொசிஷன் இருக்குது. அதில் நீங்கள் சென்டர்ன்னு கொடுத்தீங்கன்னா இப்படி சென்டர் கொடுத்தா மேலே கீழே லெஃப்ட் ரைட் எல்லா பக்கமுமே சென்டர் ஆகும். நீங்கள் டொப்புக்கு மட்டும் நிற்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா நீங்கள் இதில் டொப் கொடுத்து சென்டர் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கலாம். நாங்கள் தேவைப்படக்குள்ள அதை டீப்பாக பார்ப்போம். இப்போ எனக்கு இதில் நான் கவர் தான் கொடுக்க போகிறேன். அப்படின்னா உண்மையில் கீழே இருக்கிறதுல இந்த நோ ரிப்பீட் எங்களுக்கு தேவையில்லை. நான் இப்போதைக்கு சும்மா கவரை கொடுக்குறேன். இதில் கொடுத்துட்டு பார்ப்போம். இதில் நான் இப்போ 60 விசிபிள் ஹைட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நாங்கள் இப்போ ஸ்க்ரீனில் அப்போதை பார்த்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இதில் நாங்கள் செய்ய போகிறோம். அப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் ஒரு டிவ் போடுறேன். கிளாஸ் கொடுக்குறேன். டிவ்வுக்கு அதுக்கு நேம் கொடுக்குறேன். ஓவர்லேண்டு போட்டு ஓவர்லேண்டு கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னொன்றும் வந்து ஓவர்லே சானதுக்கு ஓவர்லே 2 கொடுக்குறேன் வேணுமெண்டா. இப்போ இது ரெண்டையும் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோன்ட்டு பார்ப்போம். இப்போ ஹீரோக்குள்ளே அந்த ஓவர்லேயே பொசிஷன் மாற்ற போகிறேன். இப்போ இது பேரண்டாக இருக்க போது, இது வந்து அது வந்து சைல்டாக இருக்க போகுது. நான் பேரண்ட்டுக்கு வந்து என்ன சொல்கிறேன்டா பொசிஷன் ரிலேட்டிவ்ன்ட்டு கொடுக்குறேன். சைல்டுக்கு வந்து நான் எனக்கு தேவையான மாதிரி சில நேரம் அப்சல்யூட் கொடுப்பேன். அதுகள் பார்ப்போம். இப்போ நான் என்ன செய்கிறேன்டா சைல்டில் ஓவர்லே 1 எடுக்கிறேன். அப்போ அதை கிளாஸ் டாட் வச்சு ஓவர்லே. இப்போ பொசிஷன்
ரிலேட்டிவ்க்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன்டா அப்சல்யூட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுக்கு வந்து லெஃப்ட்டில் 0, டொப்பில் 0. இதுக்கு வந்து நாங்கள் பிஃபோர் ஆஃப்டர் யூஸ் பண்ணலாம். நான் அதை ஏன் யூஸ் பண்ணிடுன்றதை உங்களுக்கு பார்க்க விளங்க பிறகு சொல்கிறேன் என்னத்துக்குண்டு. வித் வந்து நான் 100% கொடுக்குறேன். ஹைட்டும் வந்து 100% கொடுக்குறேன். இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் நான் இப்போ ரெட்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு பார்த்தோம்னா எங்களுக்கு இப்படி வந்துடும், அதாவது அதை மறைச்சிடும். அப்போ நாங்கள் இதுக்கு பிறகு என்ன சொன்னால் CSS கலர் கிரேடியன் என்று சொல்லி அடிக்கிறேன். அப்போ அதுக்குண்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இது நாங்கள் செய்தும் பார்க்கலாம். இதில் இந்த யூஸ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா எங்களுக்கு ஈஸியாக பழகிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இதில் எங்களுக்கு தேவையான கலரை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். இதில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இதில் எங்களுக்கு இப்போ இதில் ப்ளூ தேவைண்டா ப்ளூவை செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி மெட்ட பக்கத்துக்கு இது வந்து ஒப்பாசிட்டி. இப்போ இங்கே கருப்புக்கு பதிலாக நான் ஒரு இந்த கலர் பண்ணமுண்டா இந்த கலரை கொடுக்குறேன். அது இங்கே மெட்ட பக்கம் ஒப்பாசிட்டி. இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். இதில் வந்து டிகிரியும் மாற்றலாம். நாங்கள் எத்தனை டிகிரியில் இது தேவைன்ட்டு இதை நாங்கள் கோடிங்லேயும் மாற்றலாம். இப்போ நான் இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணுவோம். இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அப்போ எங்களுக்கு இந்த பேக்ரவுண்டு இனி தேவையில்லை, ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே பேஸ்ட் பண்ணேன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து என்ன நான் இது ப்ளூ கொடுத்துருக்கேன், நான் ஒப்பாசிட்டி 0 கொடுத்ததால தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துட்டு தான். அது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு இது நல்லா தான் இருக்குது. இப்போ என்னென்னா இது நான் 0 டிகிரிக்கு பதிலாக இது 90 டிகிரிக்கு பதிலாக நான் ஒரு 45 டிகிரின்ட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் மாறணும். மாறி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நாங்களுக்கு பெருசாக தெரியல. பார்ப்போம், நான் வேறு ஒன்று கொடுத்து 0 கொடுத்து பார்ப்போம். ஓகே, அது மாறி இருந்திருக்கு, எனக்கு தான் அப்படியே தெரியலை. ஓகே, இப்போ இது கருப்பாக சோப்பாகவே இருக்குது, அது பரவாயில்ல இருக்கட்டும். நாங்கள் தேவைண்டா பிறகு மாற்றுவோம். இப்போ நான் அடுத்த ஓவரில் ஏன் போட்டேனன்றதை பார்ப்போம். அது என்னதுக்குன்னு சொன்னால் இப்போ இதுக்கு கீழே ஒரு வட்டம் வர மாதிரி அதை பார்ப்போம். அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஓவரில் இதை காப்பி பண்ணுறேன், ஆப்சலூட்டோட சேர்த்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இதை நான் ரிமூவ் பண்ணுறது தேவையில்லை, நாங்கள் போட்டது தான். இதில் ஓவரில் 2 கொடுக்குறேன், ஆப்சல்யூட். இதை க்ளோஸ் பண்ணுறேன், இந்த ஓப்பன் பண்ணின ப்ராக்கெட்டை. இப்போ எங்களுக்கு எந்த மாற்றமும் இருக்காது. ஏனெண்டா இதில் நாங்கள் ஒன்றுமே செய்யலை. இதுக்கும் வந்து இதே தான், இதை அப்படியே கொடுக்குறேன். இது இந்த முறை வந்து இதில் நான் பிக்சலில் கொடுக்குறேன். 500 பிக்சல் ரெண்டு கொடுத்து பார்க்குறேன். 500 பிக்சல் இங்கால 500 பிக்சல். இப்போ நான் போட்டேன்டா அதுக்கு பேக்ரவுண்ட் கொடுக்காதால எங்களுக்கு ஒன்றும் வராது. பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் 2 கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம்னா எங்களுக்கு இப்படி கொண்டு வந்திருக்கும். இதை நாங்கள் ஏன் செய்கிறேன்ட்டு பார்ப்போம். இப்போ நான் border radius கொடுக்குறேன். அது வந்து ஒரு 500 கொண்டு கொடுக்குறேன். 500% கொடுக்குறேன். இப்போ இதை நாங்கள் இன்னும் கூட்டுவோம். எப்படின்னு சொன்னால் 5000 பிக்சல் கொடுக்குறேன். இது ஏன்ன்றது உங்களுக்கு பார்க்க தெரியும். கீழேயும் வந்து 5000 பிக்சல் கொடுக்குறேன். 5000 ஓவராக கூட்டிட்டு 1000 கொடுப்போம். 1000 இதுக்கும் 1000 கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து செய்ய வேண்டியது. கொடுத்தோம்னா எங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் வந்துடும். இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன் பாட்டமுக்கு. இது நார்மலாக நாங்கள் ப்ராக்டிக்கலாக செய்யக்குள்ள என்ன செய்வோம்னா ஒரு எஸ்விஜி ஃபைலையோ இல்லாட்டி பிஎன்ஜி ஃபைலையோ போட்டு பிஃபோர் ஆஃப்டரில் யூஸ் பண்ணிக்கொள்வோம். நான் இதில் எப்படி செய்கிறதால அப்படி காட்டணும் உங்களுக்கு. இதுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறேன், இல்லாட்டி மார்ஜின் கொடுப்பேன். மார்ஜின் டாப் கொடுக்குறேன். 50% இது 40% கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் வரும். இதை நான் மொபைல் வெர்ஷனில் பார்க்குறேன். இது இங்கே ஓவராக நிற்குது. இதை நான் லெஃப்ட் 0 கொடுத்துருந்தேன்னா 100% கொடுக்குறேன் வித்துக்கு. இப்போ பார்த்தோம்னா எங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் வரும். ஹைட் வந்து 1000 சரியில்லாமல் இருக்குது. அப்போ நான் அதையும் வந்து ஒரு 50% கொடுத்து பார்ப்போம் இப்படி வருதுண்டு. 55 இருக்குது. இதை கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இது நாங்கள் எங்களுக்கு தேவையானக்கு ஏற்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள வேணும். ஓகே, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின பிறகு எனக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டுது. என்ன செய்யறதுன்னா லெஃப்ட்டில் 12.5 கொடுத்துருக்குறேன். அதேமாதிரி ஹைட்
டொப்பில் 5% மைனஸ் கொடுத்துருக்கேன். வித் வந்து 125 கூடியிருக்கேன். ஹைட் வந்து 50, மார்ஜின் டொப் வந்து 90% கொடுத்துருக்குறேன். ஓகே, இப்போ எங்களுக்கு தேவையான இந்த செட்டப் வந்துட்டுது. இப்போ இந்த செட்டப்பு இப்படி நாங்கள் எங்கள்ட மெயின் இந்த இண்டெக்ஸ் பேஜோட யூஸ் பண்ணுறது பார்ப்போம். இப்போ இந்த டியூட்டோரியல் வந்து தொடர்ந்து போய் கொண்டிருக்க போகிறதால நீங்கள் வர்ற நேரத்தில் ஒவ்வொன்றும் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறக்கானே நான் ஒவ்வொரு முறையும் வேறு வேறு பேரில் சேவ் பண்ணுறேன் இந்த இண்டெக்ஸ் ஃபைலை. இதுக்கு வந்து ப்ளஸ் டியூட்டோரியல் இது 6வதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதில் வித் ஹீரோன்ட்டு போடுறேன். ஹீரோன்ட்டு போட்டுட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே ஹீரோக்குள்ளே இப்படி அதை கொண்டு வரேன்ட்டு பார்ப்போம். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இப்போ நான் சேவ் பண்ணின அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இதுதான் நாங்கள் அந்த ஃபைல். இதுக்குள்ளே நாங்கள் ஹீரோவை கொண்டு வர போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா, வளமை மாதிரியே ஸ்டைலையும் ஓப்பன் பண்ணுவோம். இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி கடைசியாக இல்லாட்டி ப்ராடக்ட்டுக்கு மேலே தான் நாங்கள் ஹீரோ பாவிக்கிறோம். ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்கு மேலே இங்கே கொண்டு தான் ஹீரோவை போட்டுக்கொள்கிறேன். போட்டுட்டு அதே மாதிரி இந்த HTML நான் கொண்டு வரணும். காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட இந்த ஹீரோக்கு கீழே மொபைல் மெனுவுக்கு கீழே போடுறேன். இந்த மொபைல் மெனுவும் ஹெடரும் எங்களுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கிறதால இப்போ எங்களுக்கு இந்த செக்ஷன் தேவையில்லை, இந்த ஃபைல் தேவையில்லை. அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து இதை ரிஃப்ரெஷ் பண்ணா எங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் வரும். இதை நாங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறட்டு பார்ப்போம். இதில் வந்து எங்களுக்கு மிஸ்ஸிங் வந்து அந்த இமேஜ் மிஸ் ஆகுது. ஃபோல்டர் வந்து CSS என்ற ஃபோல்டருக்குள்ளே தான் அது இருக்குது. அப்போ அதுக்கு முன்னுக்கு தான் அந்த இமேஜ் இருக்குது. அப்போ நான் அதில் டபுள் டாட் போட்டு அதை முன்னுக்கு கொண்டு வரணும். அதாவது இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா இந்த CSS என்ற ஃபோல்டரும் இமேஜ்ன்ற ஃபோல்டரும் ஒரே டைரக்டரியில் இருக்குது. அப்போ நான் என்ன செய்யணும்னா, இந்த CSS ஃபைலுக்குள்ளே நான் ஸ்டைல் பண்ணுறேன். இதிலேருந்து வெளியில் வரணும். வெளியில் வர்றதுக்கு தான் இந்த 2 டாட். எங்களுக்கு விளங்கிச்சுன்னா சரி, இல்லாட்டி நீங்கள் செய்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். ஓகே, அப்போ நாங்கள் இதை ஸ்டைல் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இது மட்டும் போர்டரோடு நிற்கணும். அப்போ இதில் கொஞ்சம் எங்களுக்கு இப்போ பிரச்சனைகள் ஸ்டார்ட் பண்ணுது. இதில் நாங்கள் பேடிங் வெளியில் 0 பண்ணியிருக்கிறது 1 கொடுத்துருக்கிறதால எங்களுக்கு இந்த ஃபுல் இடமே கேப் வருது. அப்போ நாங்கள் நீ ஒன்று அவாய்ட் பண்ண தொடங்கணும். இதுக்கு நான் சைவர் கொடுக்குறேன். இப்போ சைவர் கொடுத்தேன்னு சொன்னால் என்ன பிரச்சனை வரும்னா, அதுக்கு மட்டும் இல்லை மிச்சம் எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனை கொடுக்கும். ஆனால் நாங்கள் ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். எப்படின்னா, நாங்கள் இந்த முதல்லையே இந்த டியூட்டோரியல் பார்க்கக்குள்ள ப்ராடக்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருந்தோம். நாங்கள் அதுக்கு நாங்கள் பேடிங் கொடுப்போம். இந்த முறை பேடிங் ஒரு ஆரியம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணி பார்த்தோம்னா இப்போ எங்களுக்கு முதல் இருந்த மாதிரியே வந்துடும். இந்த பிரச்சனை நாங்கள் இப்போ அவாய்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதில் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பேடிங் இதுக்கும் ஒரு Z இண்டெக்ஸ் கொடுத்து அதுக்கும் ஒரு 10 கொடுக்குறேன். இப்போ பார்த்தா எங்களுக்கு இது மேலே வந்துடும். இது இப்படி வளைவு வந்துடும். இதுக்கு வந்து வேணும் மார்ஜின் டாப்பும் கொடுக்கலாம். மார்ஜின் டாப் வந்து 2 ஆரியம் கொடுக்குறேன். கொடுத்தோம்னா எங்களுக்கு இந்த கேப் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும். இப்போ எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் இந்த இன்டர்ஃபேஸ். அப்போ இதை இன்னும் கொஞ்சம் வடிவாக்குறதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த மேலே இருக்கிறதையும் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுவோம். அப்போ இந்த முறை என்ன செய்கிறேன்னுட்டா, ஹெடருக்கு போகிறேன். இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து நாங்கள் வேறு மாதிரி பாவிப்போம். அதுக்கு என்னென்னு சொன்னால் நான் இதை ரைட் கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டுக்கு போய் காட்டுறேன். இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டில் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் கொடுத்தது. பேக்ரவுண்ட் எடுக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. ஓகே, இதில் எங்களுக்கு மேலிடம் கொடுத்துருக்குறேன். இதிலே நான் பேடிங் டாப்புக்கு கொடுத்துட்டோம். அப்போ இதையும் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். சைவர் 2 கொடுக்குறேன். பாடியில் கொடுத்துட்டு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணா எங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் வரும். இமேஜ் வந்து மேலே நிற்குது. இப்போ முதல் கொடுத்த அந்த 10 நாங்கள் எடுத்துட்டோம். அதாவது முதல் கொடுத்த அந்த பேடிங்கை நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டுக்கு போயிட்டு இந்த ஹெடருக்கு போகிறோம். ஹெடர் பேக்ரவுண்டை தூக்கினா உங்களுக்கு இப்படி ஒரு இது வரும். அப்போ நாங்கள் இதை எப்படி வடிவாக செய்யலாம்னு பார்ப்போம். இதில் வந்து பேக்ரவுண்ட் ட்ராப் ஷேடோ ஒன்று இருக்குது. ட்ராப் ஃபில்டர் ஒன்று இருக்குது. அதுக்கு பிளர் கொடுக்குறேன். பிளர் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் ட்ராப் ஃபில்டர்னு அப்படி மாற்றுறேன். ஒரு மாற்றமும் தெரியாது. ஏன்னா இது வெள்ளையில் இருக்கிறதால இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வெள்ளையை எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். இந்த கலருக்கு பின்னுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி அந்த மேல் ஹெடர் மாறும். அப்போ நாங்கள் இதுக்கு ஃபுல்லாக வெள்ளை எடுத்தால் வடிவாக இருக்காது. அப்போ நாங்கள் லைட்டாக ஒரு வெள்ளையை அப்படி கொடுத்தோம்னு சொன்னால் இந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் வடிவாக இருக்கும்.
ஆனால் இதுலேயும் வந்து ஒரு இஷ்யூ இருக்குது என்னென்னா, இப்போ நாங்கள் இதில் பொடி வந்து நான் திருப்பி கொடுக்குறேன். பொடிக்கு வந்து நான் எடுத்திருந்த நாங்கள் அதை கொடுப்போம். அதுக்கு முதல்ல என்ன செஞ்சு இதை கொப்பி பண்ணுறேன். இவ்வளோத்தையும் கொப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு 5 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இது நார்மலாக இப்படி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நல்லா இருக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே நாங்கள் வச்சுருக்கக்குள்ள அது வந்து இந்த லோகோ இதுகள் தான் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு டிசைன்றது முக்கியம். ஆனால் அதே மாதிரி ஜூஸர் இன்டர்ஃபேஸ் இன்னும் முக்கியம். இப்போ ஜூஸர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது ஈஸியாக இருக்கணுன்றக்காண்டி நான் திருப்பி அந்த இதை மாற்றிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த இது வந்து ப்ராடக்ட் வந்து மேலே வந்துட்டுது. அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த Z இண்டெக்ஸ் வந்து ப்ராடக்டை விட கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளணும். அது எதுண்ட Z இண்டெக்ஸ்ன்னு சொன்னால் இந்த மெனுன்ற Z இண்டெக்ஸ் வந்து மேலே இருக்கணும் ப்ராடக்டை விட. அப்போ நான் இதை என்ன செய்கிறேன்டா 50 கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்த்தேன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து கீழே தான் நிற்கும். அப்போ இப்படித்தான் ஒரு மெனு ஹெடர் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி செய்கிறது. உங்களுக்கு இந்த ட்விட்டர் பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அட்வான்ஸாக கணக்கை பார்க்க இருக்கிறோம். இதுலேயே இன்னும் கணக்கு வடிவாக்க இருக்குது. அதெல்லாம் நாங்கள் அடுத்தடுத்து தான் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வெள்ளி இல்லாட்டி வியாழக்கிழமை நான் இந்த கோடிங் சம்மந்தமான ட்யூட்டோரியல் போட்டுக்கொண்டிருப்பேன்.